நேற்று வந்து இந்த எக்ஸசைஸ் 1.4 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த டாபிக் என்னென்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அடுத்த டாபிக் என்னென்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா when a car driver depresses the accelerator pedal, it controls the flow of fuel, which in turn influences the speed of the car. Likewise, the composition of two functions is a kind of chain reaction where the functions act upon one after another. We can explain further with the concept that a function is a process. F and G are two functions, then the composition G into composition. அதாவது இப்படி F இது ஒரு ஃபங்க்ஷன், G ஒரு ஃபங்க்ஷன், சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டால் இதை எப்படி படிக்கணும்? F காம்போசிஷன் G. இதுக்கு என்ன மீனிங்னா F இன்ட்டு G ஆஃப் எக்ஸ் அப்படின்னு மீனிங். F இன்ட்டு G ஆஃப் எக்ஸ் அதுதான் இங்கே எழுதி காமிச்சிருப்பாங்க. F இன்ட்டு G ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதி காமிச்சிருப்பாங்க. அதாவது அதில் ரெண்டு ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட் என்னென்னா ஸ்பீட் அண்ட் இன்புட். அதாவது எஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸோட இன்புட்டை வந்து ஃபீட் பண்ணணும். அடுத்தது ஃபீட் தி அவுட்புட் எஃப் ஆஃப் எக்ஸ் டு ஜி டு கெட் ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். அதுதான் வந்து இங்கே சொல்லி வைங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ ஏபிங்கிறது எஃப்னா இப்போ எஃப் ஃபங்க்ஷன், பிசிங்கிறது ஜி ஃபங்க்ஷன்னா இது. அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து சொன்னோம்னா இந்த மாதிரி வருதா, அதை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க. எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இது சம் போடுறப்போ தெரியும். அதுதான் டெஃபினேஷனாகவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்னா let f a to b and g b to c be two functions, then the composition of f and g divided by இப்படி தான் g composition f is defined as a function g composition f of x. அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்? g into f of x. இப்போ எக்ஸுங்கிறது எல்லாமே a செட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9 find f composition g composition when f of x வந்து 2x plus 1, g of x வந்து x square minus 2. இப்போ சொல்யூஷனுக்கு வந்துடுவோம். f of x கொடுத்துட்டாங்க 2x plus 1, g of x கொடுத்துட்டாங்க x square minus 2. இப்போ f composition g தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ கவனிங்க, f composition g அப்படின்னா அதை எப்படி எழுதினா f into g of xன்னு எழுதிடும். இப்போ அந்த எஃப் அப்படியே போட்டாச்சு. இப்போ கவனிக்கணும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 எதுனா ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூவை எழுதியாச்சு. இன்னும் புரியுதா இல்லையா? இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதுனதுக்கப்புறம் இது எஃப், இது எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா எப்படி எழுதுவோம்? 2x + 1 எழுதுவோம். அப்போ 2 போட்டாச்சு. எக்ஸுக்கு பதிலாக இந்த எஃப்க்கு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் அதை தான் எழுதிக்கணும். சொன்னது புரியுதா இல்லையா? இப்போ எஃப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 இருக்குது. இது எஃப், இது எக்ஸு. எஃப் ஆஃப் எக்ஸ்னா நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2னா 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா 2, 2 இன்ட்டு மைனஸ் 2னா -4 ப்ளஸ் 1, -4 ஒன்று ஆட் பண்ணால் -3 வரும். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது சொல்கிறத கவனிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எஃப் ஆஃப் எஃப் காம்போசிஷன் ஜி அப்படின்னா இதை எப்படி எழுதிங்கன்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூஷன் பண்ணியாச்சு. இப்போ இது எஃப், இது ஃபுல்லாக எக்ஸு. சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னால் நமக்கு என்ன வேல்யூ? 2x + 1. இப்போ 2 எஃப் எக்ஸ்னா 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் 1. அப்போ என்ன ஆயிரும்? 2x ஸ்கொயர் மைனஸ் 3 அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ. அடுத்தது ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க? ஜி காம்போசிஷன் எஃப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இதையும் கண்டுபிடிக்கணும்.
அதாவது ஜி காம்போசன் எஃப் அப்படின்னா இங்கே என்ன எழுதிங்கன்னா ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் என்ன, 2x + 1. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ், இப்போ இது ஜி, இது எக்ஸ். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா x² - 2ஆ, அப்போ x² அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் அதான் எக்ஸ் நமக்கு. இப்போ 2x + 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. புரியுதா இல்லையா? இப்போ இதை பாருங்கள், இது a + b ஹோல் ஸ்கொயரில் a² அப்படின்னா 2x² பண்ணால் என்ன வந்துடும், 4x² ப்ளஸ் 2ab, 2 × 2 என்ன வந்துடும் 4x, b² 1 மைனஸ் 2. இப்போ என்ன வந்துடும் 4x² ப்ளஸ் 4x மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஜி காம்போசன் எஃபோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் பாருங்கள். இப்போ எஃப் காம்போசன் ஜி என்ன வேணும், 2x² - 3, ஜி காம்போசன் 4x, 4x - 1. இதுதான் வந்து அதனோட சம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் புரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், எக்ஸாம்பிள் 1.20. 1.20 பாருங்கள். represent the function f of x equal to root of 2x² - 5x + 3 as a composition of two functions அப்படின்னு சொல்லி. காம்போசிஷன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூ வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, as a composition of two functions அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கவனிங்க, இந்த f of x equal to 2x² - 5x + 3 இதை வந்து கவனிங்க, நாம் வந்து பண்ணிக்கிறோம்னா அதாவது f2 of x equal to இதை எடுத்துக்கிறோம் 2x² - 5x + 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். f1 of x வந்து √xன்னு எடுத்துக்கலாம். f1 of x வந்து √xன்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஷினில் நமக்கு கொடுத்துருக்காங்க, கொஷினில் கொடுத்துருக்காங்களா இல்லையா? நாம் இதை வந்து அஸ்யூம், அதாவது f2 of x வந்து 2x² - 5x + 3ன்னு எடுத்துக்கிறோம். f1 of x வந்து √xன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ f of x கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க √2x² - 5x + 3 அப்படின்னு. இப்போ ரூட் ஆஃப் இந்த ரூட்டை அப்படியே போட்டாச்சு. இப்போ 2x² - 5x + 3 போல் f2 of xன்னு எழுதிக்கலாமா, f2 of x அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ கவனிக்கணும், ரூட் ஆஃப் f2 of x அப்படின்னா இப்போ இது வந்து என்ன எழுதிக்கலாம், f1 of f2 of xன்னு எழுதிக்கலாமே. இதை f1 of f2 of x அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ f1 f2 of x அப்படின்னு. இது எப்படின்னா இப்போ கவனிங்க, இப்போ நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது f1 காம்போசன் f2, இதை சொல்கிறோம் புரிஞ்சுக்கங்க. f1 காம்போசன் f2 அப்படின்னா இதை எப்படி எழுதுவோம், f1 of f2x அப்படின்னு எழுதுவோம். இப்போ f1 of f2 of x தான் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 2x² - 5x + 3. இப்போ f1 of xனா என்ன நமக்கு, f1 of xனா இது f1 x, f1 of xனா √xஆ, அப்போ ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 2x² - 5x + 3. இப்போ இந்த கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2x² - 5x + 3 இப்படி எழுதிக்கலாம். f1 2x, இதை f1 இந்த 2x² - 5x + 3 தான் என்ன f2 of x. அப்போ அதைத்தான் வந்து கடைசியாக சொல்லியிருப்போம். சொன்னது புரியுதா இல்லை? இப்போ f1 f2 of xஐ வந்து நம்ம இது பண்ணால் இப்போ இந்த ஆன்சர் வருது. அதனால் இதை ரெண்டு ஃபங்க்ஷனோட காம்போசிஷனாக எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள், அதாவது என்னென்னா f of x வந்து 3x - 2, g of x வந்து 2x + k, and if f composition g-யும் g composition f-ம் ஈக்குவல், இப்போ தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k. இப்போ தென் ஃபைண்ட் தி அப்படின்னா வேல்யூ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கவனிக்கணும், f of x கொடுத்துருக்காங்க 3x - 2, g of x கொடுத்துருக்காங்க 2x + k. இப்போ f composition g ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். என்ன கண்டுபிடிக்கிறோம், f composition g.
இப்போ எஃப் காம்போசன் ஜி. இப்போ எஃப் காம்போசன் ஜின்னா என்னென்னு எழுதிக்கலாம்? எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். இப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 2x + k. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் என்ன? நமக்கு 3x - 2 3. இப்போ கவனிக்கணும், 3 நம்பர் இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம். எக்ஸ் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கணும். 2x + k - 2. இப்போ 3 × 2x 6x, 3 × k 3k - 2. அதான் வந்து கொடுத்துருப்பாங்க. எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ என்ன? 6x + 3k - 2. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜி காம்போசிஷன் எஃப். ஜி காம்போசிஷன் எஃப் அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? ஜி காம்போசிஷன் எஃப். இப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நமக்கு? ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 3x - 2. இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸாக மாறிடுச்சு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன? 2x. எக்ஸுக்கு பதிலாக ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். 3x - 2 + k. இப்போ என்ன ஆயிரும்? 2 × 3 6x - 4 + k. அதான் வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க? 6x - 4 + k அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது given that கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க எஃப் காம்போசிஷன் ஜியும் ஜி காம்போசிஷன் எஃப்பும் ஈக்குவல் அப்படின்னு. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜி என்ன நமக்கு? எஃப் காம்போசிஷன் ஜி என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 6x + 3k - 2 ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் 6x - 4 + k. இப்போ என்ன ஆகும்னா 6x இது அப்படியே எழுதிருக்கும். இந்த ப்ளஸ் 6x இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆயிரும். இங்கே 3k இருக்குது, இந்த ப்ளஸ் கே இந்த பக்கம் வந்தால் மைனஸ் கே ஆயிரும். ஈக்குவல் டு -4 இந்த -2 இந்த பக்கம் வந்தால் +2 ஆயிரும். இப்போ இந்த 6x 6x என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ 3kல k போயிட்டா என்ன வந்துடும் நமக்கு? 2k ஈக்குவல் டு இந்த -4ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? -2. அப்போ k ஈக்குவல் டு -2/2. இப்போ k ஈக்குவல் டு -1. அப்போ கேவோட வேல்யூ என்ன? -1 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதுதான் வந்து நமக்கு கேவோட வேல்யூ வந்து -1. இதுதான் சொல்லியிருப்பாங்க. கேவோட வேல்யூ -1. வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். எஃப் காம்போசன் ஜி அப்படின்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸு. அப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னால் அந்த ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ முழுசாக எழுதிடும். 2x - k. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸாக சேஞ்ச் ஆயிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸ்னால் 3x - 2. 3xக்கு பதிலாக அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை போட்டுக்கணும். 2x - k - 2. இப்போ மல்டிப்ளை பண்ணுறப்ப 6x - 3k - 2 அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் வந்து ஓகே. இந்த 3 எக்ஸாம்பிளையும், அதாவது எக்ஸாம்பிள் இந்த டெஃபினேஷன் எழுதிட்டு காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு இந்த எக்ஸாம்பிளில் ஒரு 2 சம் இருக்கும். அதை முடிச்சிட்டோம்னா அந்த எக்ஸசைஸ் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.